பதவியேற்றார். இன்று காலை அவர் மர்மமான முறையில் கடத்தப்பட்டார். கடத்தியவர்கள் பற்றிய விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. இந்த சம்பவத்தை உள்துறை அமைச்சர் தில்லை நாயகம் பத்திரிகையாளர்களிடம் உறுதி செய்தார். முந்தைய தேர்தலில் புதிதாக களமிறங்கிய மாணவர்களின் சிறகுகள் அணியிடம் தோற்ற போதிலும் யோகேஸ்வரனின் அரசியல் சாமர்த்தியத்தால் சிறகுகள் அணி அதிக காலம் பதவியில் நீடிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில் யோகேஸ்வரன் பெருவாரியான வாக்குகள் பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கெடுத்திருக்க, தப்பிக்க முடியாது. என்ன வேணும் உனக்கு? தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்று கிரேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் இந்த கவிதை ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு போக போக புரியும். சிஎம் கூட தான் இருக்காரு, சேஃபா. அவர்கிட்ட பேசி தீர்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஹலோ, நல்ல கவிதை கேட்டு ரொம்ப நாளாச்சு. நீ யாரு, எந்த குரூப், உனக்கு என்ன டிமாண்ட், இதெல்லாம் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. முதல்ல சிஎம் உயிரோட இருக்காரான்னு எனக்கு தெரியணும். ஐ அம் பாப்புலர்லி நோன் as Commissioner of Tirunelveli 97 batch. சிஎம்க்கு என்ன தெரியும்? அவர் என் பேரை சொல்லட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மேக் இட் குயிக். என்ன கட்டி போட்டு நீ மாட்டிக்கிட்ட இல்ல? லா அண்ட் ஆர்டர் கேட்கறாங்க, பதில் சொல்லு. பேசியா? Get the mic here. சந்தன பாண்டியன், நான் சிஎம் பேசுறேன். தேங்க்யூ சிஎம் சார். தேங்க்யூ வெரி மச் சிஎம் சார். கமிஷனர் சார், இப்போ ஓகேவா? உங்க டிமாண்ட் என்ன? சிஎம் கடத்தி வச்சிருக்கீங்க. நான் சிஎம் கடத்தல, நம்ம சிஎம் யாராலையும் கடத்தவும் முடியாது. வலை விரிச்ச வெயிட் பண்ண, அவரா வந்துட்டார். இப்போ என்னோட கெஸ்டா இருக்கார். இது யாரோட தூண்டுதலாலையும் நான் செய்யல, நான் ஒருத்தனே சுயநினைவோட செஞ்சேன். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. என்கொயரி என்ற பேர்ல யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒன் மோர் திங் கமிஷனர், நான் தனியால நினைச்சு சிஎம் காப்பாத்த ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா என்கிட்ட இருக்க துப்பாக்கியால அவரை சுட்டு கேமை ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகே, நீங்க சொன்னதை அப்படியே நம்புறேன். உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க. ஜெயில இருக்க தீவிரவாதி யாரையாவது வெளியே அனுப்பணுமா, இல்ல கோடி கோடியா பணம் வேணுமா, யூரோஸோ டாலர்ஸ்? கமிஷனர் சார், ரிஸ்க் எடுத்தது நான், டிமாண்ட் நீங்க சொல்றீங்களா? தப்பு சார். என் டிமாண்ட் என்னன்னு டைம் வரும்போது நானே சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. எல்லா கிரைமுக்கும் அடிப்படை காரணம் இருக்கும். பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். உன் பிரச்சனை என்ன சொல்லியா? நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. என்ன கடத்திட்டு டிமாண்ட் என்னன்னு கேட்டா நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றியா? என்னோட 5 நிமிஷத்தோட வேல்யூ தெரியுமா? நல்லாவே தெரியும் சார். ஓ, அதுக்காக ஒரு சின்ன துப்பாக்கியை வச்சுட்டு சிஎம் கொண்டுடுவேன் மிரட்டுறியா? சார், துப்பாக்கிக்கு சிஎம் பிஎம் தெரியாது சார். சுட்டா அப்படியே போய் சேர வேண்டியதா என்ன சார்? மைண்டிங்களா? 16 வயசுல சாவ நேர பார்த்து வந்த வேண்டாம் நான். நீ ஏதோ என்ன சுற்றுவேன்னு பயந்து போய் இங்க உட்கார்ல. கோடிக்கணக்கான மக்கள், நான் கட்டி காப்பாத்தின கட்சி, என்னுடைய தொண்டர்கள், அவங்க அனாதை ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். அதுக்கு பேர் பயம் இல்ல, பொறுப்பு. அம்மா, நீ என்ன சுட்டு கொண்டுட்டு மாட்டிக்கிட்டனா என்ன ஆவன் தெரியுமா உனக்கு? சார், உங்களை சுட்ட அடுத்த செகண்டே என்ன நானே. அதுக்கப்புறம் என்ன நடந்தா எனக்கு என்ன சார்? மிஸ்டர் அழ்வழகன், how these fools come inside? நம்ம பிளாக் பண்ண இடத்துக்குள்ள இருந்த ஆளுங்கட்சிக்காரங்க. Just give me 5 minutes. அவங்களை கிளியர் பண்ணிடுறேன்.
நீங்கள் அவனை கிளியர் பண்ணுவீங்க, அவன் ரோட்டில் போய் உட்காந்துருப்பான், நிறைய கூட்டம் சேரும், அன்னெசரி டென்ஷன். பேசாமல் அந்த ஓரமாக உட்கார வைங்க. தலைவரே, அமர்ந்தாக்கள் எல்லாம் எங்களுக்கு துப்பட்டா போல். நான் போலீஸை இறுதியாக எச்சரிக்கிறேன். இனியும் தாமதித்தால் நான் தனியாக சென்று என் தலைவனை தாங்கிக் கொண்டு இங்கே வந்து விடுவேன். வணக்கம் சார். இருந்தாலும் காவல்துறை மேல் ஒரு நம்பிக்கை இருப்பதனால், அவர் மேல் எங்களுக்கும் ஒரு மரியாதை இருப்பதனால், மக்கள் சார் ஈடுபடும் நாங்களே சட்டத்தில் கையெடுப்பது நல்லதல்ல என்று கருதி நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். சார், காட்டு பக்கம் காட்டாரி குஞ்சு. முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கமிஷனர் சந்தனபாண்டி. மிஸ்டர் சந்திரபாண்டியன் சார், ஃபோர்ஸை உள்ளே அனுப்பிச்சு சிஎம்ஐ காப்பாற்ற வேண்டியதானங்க? அவனோட என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? சார், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்போ எப்படி என்ன பண்ணணும்னு படிச்சுட்டு தான் சார் வந்திருக்கோம். எது, அவன் கூட பட்டிமன்றம் நடத்துறதுக்கு தான் நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கீங்களா? ப்ளீஸ். சிஎம் வெளியில் வரட்டும், நீ என்ன படிச்சங்கிறத பார்த்துட்றேன். சார், மினிஸ்டர் பையனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு சார். சொல்லுங்க, நீங்கள் பாலா தானே? ஆமாம் சார். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ சொல்லுங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். என்ன மிஸ்டர் அறிவழகன், ஒன்றுமே தெரியாதாமே? சரி, வாங்க போகலாம். தேங்க்யூ சார். மினிஸ்டர் பையன். உன்னை அடிக்காம விட்டது நீ மினிஸ்டர் புள்ளன்றனால அல்ல, உங்க அப்பா நல்லவர். சரி, நடந்தது சொல்ற சார். காலையில் அங்கிள் வந்தாரா சார்? அங்கிள் யார், உன் தாய் மாமனா? சிஎம். சொல்லு. காலையில் சிஎம் சார் வந்தாரா சார்? அச்சோ, கரண்ட் போயிருக்கும், ஜென்ரேட்டர் இருக்குன்னு. பரவாயில்லப்பா. சாரி அங்கிள். இந்த சடன் விசிட் இல்லை, இபிக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்காது. இல்லை, நான் கட் பண்ணேன். ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான் சார் தெரியும். செக்யூரிட்டிஸ் தான் என்னை தூக்கிட்டு வந்ததாக சொன்னாங்க. சரி, அவன் யாரு? தெரியாது சார். யாருன்னே தெரியாது. அவன் சொன்னான்னு இவர் சிஎம் எங்க கூட்டின்னு வருவார் இல்லை? சரி, அவன் பேர் என்ன? குமரன் சார். எவ்வளோ நல்லா தெரியும்? கொஞ்ச நாளாக தான். சரி, ஃபோன் நம்பர் சொல்லு. சார், அவன்கிட்ட ஃபோனே கிடையாது. என்னது? ஃபோனே கிடையாது. அடிங்க, என்ன பார்த்தா என்ன பேட் வேர்ட்ஸ்லாம். அவனை எப்படி தெரியும்? ஒரு நாள் செகண்ட் ஷோ பார்த்துட்டு காரில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் சார். யோ, எங்கேயா வந்து வண்டியை பார்க் பண்ணுற? அடிங்க. ஏன்டா வண்டி சிக்னல் நிறுத்தல? சிக்னலில் நிறுத்தலைன்னா ஃபைன் போடுங்க. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாமல் கை நீட்டுறீங்க. நான் ஏன்டா ஃபைன் போடணும்? போலீஸ்காரன் தான்டா ஃபைன் போடுவா. அப்போ நீ போலீஸ் இல்லையா? நான் யார் தெரியுமா? மினிஸ்டர் சன். அடிங்க. யார் சார் நீங்கள்? மினிஸ்டர் பையனை முதல்ல தப்பே பண்ணக்கூடாது. மினிஸ்டர் பையனை எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி சார், நீங்கள் அடிச்சது இல்லாமல் இவ்வளோ பெரிய கேங்க கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. சஞ்சய் தப்புக்கு வேணா நீல் டவுன் போடுறேன் சார்.
அடிக்க வந்தானுங்க? உன்னை அடிக்க வரல, போட வந்தாங்க. போடுறதுக்கா? எதுக்கு? நீ வேற மினிஸ்டர் பையனா, திமுறை ஏதாவது செஞ்சிருப்ப, இல்ல உங்க அப்பா சைட்ல ஏதாவது ரிவெஞ்சா இருக்கும். ஓ, எங்க அப்பாவோட நேர்மை என்ன போடல. என்னம்மா வண்டி உண்டா? ஆமா சார். பிஸ் அடிக்கிற கேப்ல யாரோ வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். வண்டியை திருடிட்டீங்களா? அது பொது சேவைன்னு வந்துட்டா என்ன பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குமா. ஏய், இனிமே ரோட்ல பிஸ் அடிக்க கூடாது. சரிங்க சார். என்ன? சரிங்க சார். கிளம்பு. ஆனா ப்ரோ, உங்க பொது சேவைக்கு ஒரு அளவே இல்லை போலயே. முன்னாடி ஐயோ. முன்னாடி பின்னாடி வந்து வண்டிக்கு ரொம்ப சேதாரம் ஜாஸ்தி போல. வண்டியெல்லாம் ஒரு மேட்ரா ப்ரோ. நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விடலாம் வாங்க. சென்னையில் முதல்வர் வீட்டருகே ஆளும் கட்சியை சேர்ந்த மகளிர் அணியினர் கூட்டமாக சாலையில் அமர்ந்தபடி முதலமைச்சர் கடத்தலுக்காக கண்ணீர் மல்க அழுது புலம்பினர். உன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய டெரரிஸ்ட் இயக்கத்தில் ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க, ஆல் கைதா, லஷ்கர் ஏ தய்பா? ஆமாம் சார், லஷ்கர் இ தாய்பா, ஜேசி முகமது, அல்ஹத் உல் முஜாஹிதீன், இந்தியன் முஜாஹிதீன், ISIS இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதில் நான் கோல்டு மெடலிஸ்ட். அடப்புங்க சார், இந்த ஒரு துப்பாக்கியை பீகார்காரங்கிட்ட வாங்கி இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடியிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டவன் டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்டால் உடனே சொல்ல வேண்டியதானே? நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஏன் உன் டிமாண்ட் சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல நேரம், ஒரு முகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்கா? ஏன் சார், நீங்கள் மட்டும் நல்ல நேரம் பார்த்து தானே பதவி பிரமாணம்லாம் பண்ணுறீங்க. நாங்கள் மட்டும் ஏதாவது கேட்டோமா? என் உயிரை நீ காப்பாற்றின. நான் செஞ்சது சின்ன உதவி. அதுக்காக உன் காதலியை நீ தியாகம் பண்ணுற. நானும் செய்யணும், பெருசாக செய்யணும். என்ன செய்ய போகிறேன்? இம்புட் துணி, எக்ஸ்ட்ரா ரெண்டு பியர் வேண்டாம், விட்டுடு. மாட்டேன். எனக்கு லைஃப் கொடுத்த, இப்போ லைஃபுக்கு பார்ட்னரை கொடுத்துருக்க. உன் லைஃப் ஆம்பிஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. புரியல. எங்கள் அப்பா காலில் விழுறேன். முதியோர் இல்ல திறப்பு விழாவுக்கு சிஎம்மை கூட்டிகிட்டு வர்றேன். பாய். அப்போல்லாம் ஒரே செலிப்ரேஷன் சார். எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக தெரியும் சார். செம்ம லவ் சார். நெஞ்சிலே வச்சுக்கலாம் சார். நெஞ்சில யா 2 ஜான் கீழே மிதிப்பேன். முட்டாள். அவன் சினிமாவில் வர மாதிரி நடிச்சு ஓ மூலமா சிஎம் எங்க வர வச்சிருக்கான். படிச்சவன் தானே நீ சார்? மூஞ்சும் மண்டையும் பாரு சார். லவ் தியாகம் பண்ணுறது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சார். பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அவன் மண்டையும் மாய். அவன் லவ் அவன் தியாகம் பண்ணலாம். இந்த பொண்ணு எதுக்கிட்ட தியாகம் பண்ணோம்? ஆமா, நீ விஷால் மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கியா இல்ல சரத்குமார் மாதிரி அழகா இருக்கிறியா? டீச்சர் இல்ல இல்ல. என்ன அறிவழகன். அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் சொல்லு. தெரியாது சார். நீ தானே டாப் அப் பண்ணிருப்ப அந்த பொண்ணுக்கு. நம்பர் சொல்லு. உண்மையிலே தெரியாது சார். ஃபோன் நம்பர் தெரியாது விடு, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வண்டி நம்பர் சொல்லு. மிஸ்டர் அறிவழகன், இவனெல்லாம் பார்த்தா வண்டியை பார்த்து லவ் பண்ற மாதிரியா தெரியுது. நல்லா சீரியஸா பேசிட்டு இருக்க, சிரிக்கிற ரஸ்கா. இங்க பாரு, கவர்மெண்ட் ஏமாத்துறது ஈஸி. மோவனை மாட்டேன், 5 ஜென்மத்துக்கு எந்திரிக்க விட மாட்டேன். கமிஷனர் சார், என் டிமாண்ட் என்னன்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. கஷ்டமானது எதுவும் இல்லை, வெரி சிம்பிள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏடிஎம் போனேன், பணம் விட்ரா பண்ணேன். அதில் 1000 ரூபா கள்ள நோட்டு வந்துச்சு. மாற்றலான்னு பேங்க்குக்கு போனால் கள்ள நோட்டை கிழிச்சிட்டாங்க. அதனால என் 1000 ரூபா எனக்கு திருப்பி கொடுத்துட்டா சிஎம் ஃப்ரீயாக போகலாம். 1000 ரூபா? கமிஷனர் சார், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏடிஎம் போனேன், பணம் விட்ரா பண்ணேன். அதில் 1000 ரூபா கள்ள நோட்டு வந்துச்சு. மாற்றலான்னு பேங்க்குக்கு போனேன், கள்ள நோட்டை
கிழிச்சிட்டாங்க. அதனால என் 1000 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுத்துட்டா சிஎம் ஃப்ரீயா போலாம். புரிஞ்சதா? முதல்வர் கடத்தலில் புதிய திருப்பம். முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டு காந்திநகர் முதியோர் இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். தனிப்படை அதிகாரி சந்தன பாண்டியன் கடத்தல்காரனிடம் முதல்வரை கடத்தியதன் நோக்கம் மற்றும் கோரிக்கை என்னவென்று கேட்டபோது பேச மறுத்த அவன் தற்போது தான் ஒரு ஏடிஎம்மில் எடுத்த பணத்தில் 1000 ரூபாய் கள்ளநோட்டு வந்ததாகவும் அதை வங்கியில் மாற்ற சென்றபோது வங்கி அதிகாரிகள் அதை கிழித்து விட்டதாகவும் கூறி 1000 ரூபாயை கொடுத்தால் முதல்வரை விடுதலை செய்வதாக கூறியுள்ளான். சார் நியூஸ் கேட்டீங்களா? இது அனைவருக்கும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ, 1000 ரூபாயை கொடுத்தால் முதல்வரை விடுதலை செய்வதாக ஒரு 1000 ரூபாய்க்காக சிஎம் கட்டி போட்டிருக்கேன். ஆச்சரியத்தையும் ஏன் குழப்பத்தையும் யாராவது இனாம கட்டுறத கொடுத்துப்பாங்கயா? இப்ப பாரு உன் பைத்தியக்கார தரத்தால மறியல் அடித்தடி மக்களோட பிரச்சனையை பாரு. மொத்த நிர்வாகமே நின்னு போச்சங்க. ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்காக பண்ண மாதிரி தெரியல. ஆனா உன்னால மக்களுக்கு எவ்வளவு நஷ்டம் மட்டும் கிளியரா தெரியுது எனக்கு. முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டதை தொடர்ந்து அவரது கட்சி தொண்டர்கள் கடைகளை அழித்து ஒடுக்கி வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல்வர் எந்தவித பாதிப்புமின்றி நலமுடன் வீடு திரும்ப மகளிர் அணியினர் மண்சோறு சாப்பிட்டும் அங்க பிரதட்சணமும் செய்து வருகின்றனர். மதிப்பும் மரியாதை மிக்க தில்லநாயகம் அதெல்லாம் இருக்கட்டும். சிஎம் இல்லாட்டி டைரக்டா சிஎம் சீட்ல உட்காந்துருவியா? இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா நீ? நான் எந்த பதவி மேலையும் ஆசை இல்லாதவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா நல்லா தெரியும். எப்பவுமே நிரந்தர முதல்வர் இவர்தான். நான் எப்பவுமே அவருடைய தொண்டன் தான். நீ உள்நோக்கத்தோட பேசுற, கொஞ்சம் அமைதியாயிரு. இது 1000 ரூபாய் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஆளுக்கு தான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்களோட விரிவான ஆலோசனைக்கு அப்புறம் அவர் கேட்ட 1000 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். சார் இந்த கடத்தலுக்கு காரணம் வெறும் 1000 ரூபாய் தானா இல்லை வேற ஏதாவதா? இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருக்காரு. அதில் 1000 ரூபாய் கள்ள நோட்டு வந்திருக்கு. அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்கும்போது பேங்க்காரங்க கிழிச்சு போட்டிருக்காங்க. அதில் ஏற்பட்ட கோபத்தில் இந்த கடத்தல் டிராமாவை அவர் பண்ணிட்டாரு. அவருக்கு தேவைப்படுற 1000 ரூபாய் கொடுத்துட்டா சிஎம் விட்டுற போறாரு. ஒரு குடிமகனின் கோபம் நியாயமானது. ஆனால் அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்த கையாண்ட விதம் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. ஏன் சார் 1000 ரூபாய் யாருக்கிட்ட இனாமா கேட்டாலும் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னீங்களே, சிஎம் பிடிச்சி வச்சு கேட்டாலும் 2 மணி நேரம் மீட்டிங்கை போட்டு அப்புறம் தான் ஓகேன்னு சொல்றாங்க. That is my government. That's our sincere government. சிஎம் இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனா இருந்தாலும் 1000 ரூபாவா இருந்தாலும் 1000 கோடியா இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு. That's what my government is doing. சார் கட்டி வச்சிருந்தாலும் காமெடி கண்டினியூ பண்றீங்களே. அந்த 1000 ரூபாயை கவர்மெண்ட் தரலாமா இல்ல உங்க ஆளுங்க பிச்சை எடுத்து தரலாமான்னு பேசிட்டு இருப்பாங்க. இருங்க, உங்க கமிஷனரி அதை பேசணுமா என்னன்னு கேட்போம். சொல்லுங்க கமிஷனர் சார். நீ கேட்ட 1000 ரூபாய கொடுக்கறதுக்கு என் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. எங்க எப்படி கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க செஞ்ச ஏற்பாட்டுக்கு ரொம்ப நன்றி. சிஎம் சாரை விடுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம். 1000 ரூபாய் கொடுத்தா சிஎம் விடுறேன்னு சொன்னது தானே டீலு. அப்புறம் என்ன விண்ணப்பம்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு மகாத்மா காந்தின்னு ரொம்ப பிடிக்கும். காந்தினால நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அஹிம்சை, மதுவிலக்கம் தானே. ஆனால் காலையில் மட்டன் ஷாப் போனால் காந்தி படம் போட்டால் நோட்டாக தான் தரோம். ஈவினிங் வைன் ஷாப்லேயும் காந்தி படம் போட்டால் நோட்டாக தான் தரோம். அவர் மட்டும் அதில் அழகாக கேஷுவலாக சிரிச்சிட்டு தான் இருக்கார். ஆனால் அது மட்டும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய நோட்டில் காந்தி படம் எடுத்துகிட்டு எங்கே கொடுத்தாலும் அந்த நோட்டு செல்கிற மாதிரி ஒரு நோட்டை கொடுங்க. நான் இப்போவே சிஎம் சாரை விடுதலை செய்கிறேன். இதான் என்னோட சின்ன விண்ணப்பம். 1000 ரூபாய் நோட்ல இருந்து காந்தி படத்தை எடுக்கிறது நான் என்ன சினிமா போஸ்டர் நினைச்சேன். ஒன்ன கிழிச்சு இன்னொன்னு ஒட்டுறதுக்கு. இத பாரு, ஒரு நோட்ல எதை மாத்துறதா இருந்தாலும் எதை சேர்க்கிறதா இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு ரிசர்வ் பேங்க் தான் முடிவெடுக்கணும். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை. ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கத்துறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓ, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா? ஏன் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம நாட்டில் தானே இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு பொருளாதார நிபுணர் திரு பிரதாப் அவர்கள் வந்திருக்காங்க. இப்ப அவங்க கேட்டபடி 1000 ரூபாய் நோட்ல இருந்து காந்தி படத்தை எடுத்துட்டா அரசாங்கத்துக்கு தெரியாம பதுக்கி வச்சிருக்கிற பிளாக் மணி, அதாவது காந்தி படம் போட்ட பணம் எல்லாம் வெறும் குப்பையா செல்லா காசு ஆயிடும். அதே நேரத்துல வெளிநாட்டில இருந்து அச்சடிச்சு வர எல்லா கள்ள நோட்டும்
கம்ப்ளீட்டா வேஸ்டா போயிடும். காந்தி படம் இல்லாத நோட்டை யார் வேணா பிரிண்ட் அடிக்கலாமே. யா ஷூர், நிச்சயமா முடியும். ஆனா அந்த நேரத்துல அரசாங்கம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா ஒட்டுமொத்தமா இந்த கள்ள சந்தியை நிச்சயமா ஒழிக்க முடியும். ஏயா, ஒரு மனுஷனை ஒரு நிமிஷம் பார்த்தா அவன் யாரு எப்படிப்பட்டவன் சொல்ல முடியும். ஆனால் ஒன்றை பார்த்தா எதுவுமே சொல்ல முடியலையா. நிறைய விஷயம் பேசுகிற, பாரதியார் கவிதை சொல்கிற, பிரச்சனை என்ன? குடிங்க சார். என்ன உன் பிரச்சனை? நீங்க குடிக்கிறீங்களே இந்த தண்ணி, இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்காக 40-50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் குத்திக்கிட்டு சாவ நான் சொல்றேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எதிர்காலத்தை யோசிச்சு தான் அணைகளோட பராமரிப்பு, இந்த மழை தண்ணீரை சேமிக்கிறது, மணல் குணையை தடுக்கிறது, தெரு தெருவா கார்பரேஷன் குழாயை போடுறதுன்னு திட்டங்களை அறிவிச்சு நடந்துட்டு. அணை, ஏரி, குளத்தை எல்லாம் மண் சிமெண்டோட உங்க லஞ்சத்தையும் சேர்த்து வச்சு தான் சார் கட்டிருக்கீங்க. 4 நாள் பேஞ்ச மழைக்கு எவனாவது சோறு போடவானு எங்களை எல்லாம் மொட்டை மாடியில் கையெந்திரிக்க வச்சிருக்கீங்க. ஏரி குளத்துல இஷ்டத்துக்கு வீடை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே கவர்மெண்ட் தானே சார். நமக்கு சோறு போடுற விவசாயி கேட்கும் போது தண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா பேஞ்ச மலையை தேக்க வைக்க துப்பு இல்லாம நம்மளா திறந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி இல்லைன்னு அடிக்கடி பக்கத்து ஸ்டேட்ல போய் வெக்கமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். மழைங்கிற ஒரு வார்த்தை நீங்க சாபமா மாத்திட்டீங்க சார். இது போதாதுன்னு விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்புன்னு வெயில மேடையில பேசிட்டு விவசாயத்தை அழிக்கிற மித்தேன் வாயு திட்டத்தை அமல்படுத்தலாம வேணாம்னு ஏசி ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அதையும் கொடுத்துருங்க. அடுத்த வர தலைமுறை குடிக்கவும் தண்ணி இருக்காது, குடிக்கவும் தண்ணி இருக்காது. குட், வெரி குட். ஒரு காமன் மேனா எல்லா பிரச்சனையும் இப்படி வெளியிலேருந்து பார்த்து பேசுறதுக்கும் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஏன் நாளைக்கு மேடையில் பேசினா கை கூட தட்டுவாங்க. ஆனா வளர்ச்சிக்குன்னு சில முடிவுகளை எடுக்கும் போது சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். யாரோட வளர்ச்சிக்காக சார்? யாரோட வளர்ச்சிக்காக சார்? 2 பணக்காரனோட வளர்ச்சிக்காக 98 பேரோட வாழ்க்கையை தியாகம் பண்ண வைக்கிறீங்களே, நியாயமா? இப்ப சொல்லுங்க சார், இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்காக நான் ஏன் உங்களை கொலை பண்ணக்கூடாது?